விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுடைய 12ஆம் இடத்துல செவ்வாய் புதன், அவரோட 17ஆம் தேதி சூரியனும் வந்துடுவார். உங்களுக்கு 12ஆம் இடம் முதலீடு அல்லது விரயம். ஸோ உங்களுக்கு வசதி இருந்தால் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா தேவையற்ற செலவினங்கள் இருக்கு. அதுலேயும் இந்த வாரம் தீபாவளி வாரமாக இருக்குதுன்னா நல்லா செலவு பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. வருமானங்கள் எவ்வளோ இருந்தாலும் செலவுகள் கூடுதலாக இருப்பதற்கான சுச்சுவேஷன் இருக்கு. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பர்மனெண்ட் ப்ராப்பர்ட்டி, சொந்தமாக லேண்ட் வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கு வாய்ப்புகள், வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு பக்கம் உங்களுடைய 4ஆம் இடத்துல ராகு, அவர் குருவுடைய நட்சத்திரம். குரு இந்த ராசிக்கு 9ஆம் இடத்துலையும் 10ஆம் இடத்துலையும் இருக்கார். அப்படி இருக்கிறது இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல நார்மலாவே இருக்குன்னு சொல்லலாம். உங்களுடைய கல்வி, எஜுகேஷன் 18ஆம் தேதிக்கு அப்புறம் நல்லா இருக்கும். தாயாருடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய உடல் ஆரோக்கியம், இதெல்லாமே கவனம். இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது காதல் விஷயத்தில் இருந்தீங்கன்னா உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகி மேரேஜில் முடியும். குறிப்பாக சனி வக்கிரகத்தில் இருக்க இந்த காலங்களில் நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்கள் லைஃப்பில் உண்டு. அது மட்டும் இல்லை, அக்டோபர் 18க்கு அப்புறம் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுலேயும் சனி 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த காலங்களில் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது பணம் லோன் எல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்க, கடன் கேட்டிருக்கீங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் அக்டோபர் 17க்கு அப்புறம் விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு கிரானிக்காக ஏதாவது நோய் இருந்தாலும் நோய் குணமாவதற்கான சூழ்நிலைகள் நிறையவே உண்டு. அதுலேயும் கடன் பெரிய லெவலில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கடன் சுமை குறைவதற்கான வாய்ப்பு இதுவும் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். நல்லாவே இருக்குது. யாரெல்லாம் சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, பிஸ்னஸ் நல்லா இருக்கு. பார்ட்னர்ஷிப்போட பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்களும் லாபத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உண்டு. உங்களுடைய மேரிட்டல் லைஃப்ல இந்த வாரம் மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பதற்கு இந்த வாரம் அக்டோபர் 18க்கு அப்புறம் எஜுகேஷன் உங்களுக்கு நல்லா இருக்கும். யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களா கிடைக்கும். குறிப்பாக இந்த வாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து, புகழ் கூடும். பெரிய மனிதர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு. உங்களுடைய பின் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. ஃபர்தராக நீங்கள் வெளியூரில், வெளிநாட்டில், வெளிமாநிலத்தில் யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணுங்க. இந்த வாரத்தில் முருகனையும் சிவனையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க.